ரட்சண்ய கேடகம் எனக்கு தந்தீர், உமது கரம் என்னை உயர்த்தும். ரட்சண்ய கேடகம் எனக்கு தந்தீர், உமது கரம் என்னை உயர்த்தும். கர்த்தரை அல்லால் தெய்வம் இல்லை, கர்த்தரை அல்லால் தெய்வம் இல்லை. அவரே எந்தன் கன்மலையே, அவரே எந்தன் கன்மலையே. கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய வசனமானது சங்கீதம் 18:35 வசனம். உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். அன்பானவர்களே, இந்த இடத்துல தகப்பனாகிய தாவீது அவருடைய வாழ்க்கையிலே அநேக யுத்தங்களை சந்தித்த ஒரு யுத்த புருஷன், அதிக போரை சந்தித்தவர். வாலிப வயதிலே தன் ஆடுகளை காப்பாற்றுவதற்காய் சிங்கத்தினுடைய வாயிலும் கரடியுடைய வாயிலும் நின்றவர், அதை முறியடித்தவர். அவருடைய வாழ்க்கையினுடைய பிரியமானவர்களை கடைசி பகுதியிலே இவைகளெல்லாம் அவர் சொல்லும் பொழுது தன்னுடைய வெற்றி மனுஷர்களை ஜெயித்தது, கோலியாத்தை ஜெயித்தது, வாழ்க்கையின் பிரச்சனைகளை, சொந்த குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை, மாமனார் இடத்துல இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் ஜெயித்ததுக்கு பின்னால அவர் இந்த ரகசியத்தை பார்க்கும் பொழுது எதனால் அவர் ஜெயித்தார் என்பதை இங்கே சொல்லும் பொழுது, உம்முடைய ரட்சண்யத்தினுடைய உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். அதை சொல்லுகிறார். உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். அப்போ தாவீதுக்கு தேவன் கொடுத்தது என்ன? ரட்சிப்பின் கேடகத்தை. அடுத்து பிரியமானவர்களே, உம்முடைய வலது கரம் என்னை தாங்கிக்கிட்டு இருக்கிறது. மூன்றாவது, உமது காருண்யம் என்னை பெரியவனாக்கும்னார். அவர் பெரியவராகவே நின்றதை நாம் பார்க்கிறது போல இன்றைக்கும் நம்முடைய தேவன், நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ரட்சிப்பின் கேடகமும் அவருடைய வலது கரம் நம்மை தாங்குகிறதுமாய் இருக்கிறபடினாலே அவருடைய காருண்யம், எந்த தயவு, எந்த இரக்கம் தாவீது ராஜாவை உயர்த்தினதோ அதே இரக்கத்தை தேவனுடைய வாழ்க்கையில காண்பித்து அவரும் உங்களை உயர்த்துவார். அவருடைய கரம் உங்களை தாங்கும். அவருடைய ரட்சண்யம் உங்களுக்கு கேடகமாயிருக்கும். கர்த்தரை செய்ய தெய்வத்தின் முகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, உமது நாமம் மகிமை அடையட்டும். உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உமது வலது கரம் என்னை தாங்குகிறது, உமது காருண்யம் என்னை பெரியவனாக்கினார். யாரெல்லாம் தாழ்ந்த நிலையில் இருக்கிறார்களோ அவர்களை கை தூக்கி எடுத்து நிறுத்துகிற கர்த்தர் அப்படியே அவர்களை உயர்த்துவீராக. தேவன் அப்படி செய்ததற்கு நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நல்மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ரட்சண்ய கேடகம் எனக்கு தந்தீர், உமது கரம் என்னை உயர்த்தும். God bless you, church. Have a blessed day. Amen.